வந்தாச்சு யூசர் நேம். அட எதுலப்பா யூசர் நேம் அறிமுகப்படுத்திருக்காங்க கொஞ்சம் சொல்லுப்பா அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. நம்ம டெய்லி வாட்ஸ்அப்பை பயன்படுத்துறோம்ல, அந்த வாட்ஸ்அப்ல தான் யூசர் நேம் அறிமுகப்படுத்திருக்காங்க. நார்மலா நம்ம மொபைல் நம்பரை நம்ம கொடுப்போம்ல, அதுக்கு பதிலா நீங்க யூசர் நேம் கொடுத்தாலே போதுமானது. ஈஸியா உங்க கூட அந்த நபர் சேட் பண்ண முடியும் அப்படின்னு வாட்ஸ்அப் சொல்றாங்க. எதுக்கு சொல்றாங்கன்னா பிரைவசியா பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மொபைல் நம்பரை வாங்கிட்டு நமக்கு பல வழிகளை குடைச்சல் கொடுக்குறாங்கல்ல, அதை கண்ட்ரோல் பண்றதுக்காகவே இந்த யூசர் நேம் அறிமுகப்படுத்திருக்காங்க. நார்மலா நீங்க வாட்ஸ்அப்ல லாகின் பண்ணும்போது மொபைல் நம்பர் தேவைப்படும், மற்றபடி மற்ற இடங்கள்ல யூசர் நேம் நீங்க பயன்படுத்தினா போதும் அப்படின்னு வாட்ஸ்அப் சொல்லிட்டாங்க. அது இல்லாம நமக்கு இன்னும் 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. உங்ககிட்ட இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ இருந்துச்சுன்னா அங்க உள்ள யூசர் நேம் நீங்க வாட்ஸ்அப்லயும் பயன்படுத்த முடியும் அப்படின்னு இருக்காங்க. சரி, இது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத கொஞ்சம் சொன்னா நானும் என்னுடைய வாட்ஸ்அப்ல பயன்படுத்திக்கிடுவேன் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வாட்ஸ்அப் ஓபன் பண்றேன். டாப் ரைட்ல 3 டாட் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் அக்கவுண்ட். யுவர் அக்கவுண்ட்டுக்கு கீழே பாருங்க யூசர் நேம். இதை கொஞ்சம் படிச்சு பார்த்துக்கோங்க. யுவர் யூசர் நேம் வில் பி கீப் யுவர் போன் நம்பர் பிரைவேட். சரி, யூ கேன் ஆட் அ கீ டு கண்ட்ரோல் ஹூ கான்டாக்ட் யூ பை யுவர் யூசர் நேம். கீ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க. ஸோ அதை வச்சு நம்மளுடைய யூசர் நேமை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் இன்ஸ்டாகிராமோட யூசர் நேம் இருக்குது. அது இல்லாமல் சி ஆல் அக்கௌண்ட். மற்ற யூசர் ஐடியை நான் யூஸ் பண்ணலாம், இப்போதைக்கு வேண்டாம். எனக்கு பிடிச்சமான ஒரு யூசர் ஐடியை வாட்ஸ்அப்பில் நான் ரெடி பண்ண போகிறேன். கிரியேட் அவைலபிளாக இருக்குது, சேவ். படித்து பார்த்துக்கோங்க. டன். கான்டாக்ட் மீ பை யூசர் நேம் எவ்ரி ஒன் போட்டிருக்கேன். இதை தட்டினோம்னா 2 ஆப்ஷன் கொடுக்குறான். பீப்புள் ஹூ நோ மை கீ. யாருக்கு என்னுடைய கீ தெரியுமோ அவங்க மட்டும் என்னுடைய யூசர் நேமை பயன்படுத்தி உள்ள வர முடியும். அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த கீ. இந்த நம்பர் தெரிஞ்சதுன்னா அவங்க ஈஸியா உள்ள வந்துடலாம். சேவ் கீ. என்னோட யூசர் நேமுக்கு ஒரு கீயை போட்டு வச்சுட்டேன். இப்போ யாராச்சும் உள்ள வரணும்னா என்னோட யூசர் நேமை பயன்படுத்தலாம். பட் அவங்களுக்கு என்னுடைய கீ நம்பர் தெரியணும். முடிஞ்சது. என்னுடைய பேருக்கு கீழே அலி அப்பா சமலை ட்ரை பண்ணுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த பஸ்ல நம்ம சீட்டு பிடிக்கிறதுக்கு துண்டை போடுவோம், ட்ரெயின்ல சீட்டை பிடிக்கிறதுக்கு துண்டை போடுவோம். அத மாதிரி வாட்ஸ்அப்லயும் நமக்கு பிடிச்சமான யூசர் நேமை ரிசர்வ் பண்ணி வைக்கணும். அதுக்கு எந்தவித கட்டணமும் கிடையாது. வாட்ஸ்அப் ஓபன் பண்றேன். நான் ஆல்ரெடி துண்டு போட்டுட்டேன். அதாவது என்னுடைய பேரை வந்து நான் ரிசர்வ் பண்ணிட்டேன். டாப் ரைட்ல 3 டாட் செட்டிங்ஸ்குள்ள போறேன். இங்க அக்கௌண்ட் இருக்கா, அதுக்குள்ள போறேன். அதுக்கு முன்னால பாருங்க, என்னுடைய ப்ரொஃபைல் பிக்சருக்கு கீழே என்னுடைய நேம், அதுக்கப்புறம் என்னுடைய யூசர் நேம். அதை தட்டுறேன். தட்டினா பாருங்களேன், ரிசர்வ்டு யூசர் நேம். இந்த நேமை யாரும் எடுக்க முடியாது, நான் ரிசர்வ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு ஒரு கீயும் போட்டு வச்சுட்டேன். இப்போ அக்கௌண்ட்டை ஓபன் பண்றேன். யூசர் நேம் இருக்கு, அதுக்குள்ள போறேன். இப்போ டாப் ரைட்ல பாத்தீங்கன்னா எடிட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கா, அதை நான் தட்டுறேன். தட்டினாங்க பாருங்க, சேஞ்ச் யூசர் நேம். நான் கிரியேட் பண்ண யூசர் நேமை மாத்தலாம், இல்லைன்னா டெலிட் யூசர் நேம். தட்டி பாப்போமா? தட்டி பார்த்தா delete your username. If you continue, your phone number will show in existing username chats and calls. புரியுதுங்களா? இப்போ யூசர் நேம் டெலிட் பண்ணிட்டேன்னா போன் நம்பர் டிஸ்பிளே ஆகும், சாட்லையும் கால்லையும் அப்படின்னு இதுல போட்டிருக்கு. டெலிட்டட் யூசர் நேம் மே பி அவைலபிள் ஃபார் அதர்ஸ் டு யூஸ். இப்போ நீங்க ரெடி பண்ண அந்த யூசர் நேம் இருக்குல்ல, சப்போஸ் நீங்க டெலிட் பண்ணிட்டீங்கன்னா மேபி வேற யாராச்சும் அந்த யூசர் நேம் ட்ரை பண்ணாங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு கிடைக்காது. அப்போ நம்ம கரெக்டா முடிவு பண்ணிக்கணும், வேணுமா வேண்டாமா அப்படின்ட்டு. நீங்க வேண்டான்னு முடிவு எடுத்தீங்கன்னா டெலிட்டை கொடுத்து அதை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கூட நீங்க புதுசா ஒரு யூசர் ஐடியா நீங்க ரெடி பண்ணிக்கலாம். இல்லைன்னா சேஞ்ச் யூசர் நேம் இருக்கு தெரியுமா, அதை நம்ம தட்டி பார்ப்போமே. இந்த இப்படி இருக்கும். இதை ஏதாவது நீங்க சேஞ்சஸ் கொண்டு வந்துக்கலாம். இந்த கீ எதுக்குன்னா, இப்போ ஒருத்தர் வந்து நம்ம யூசர் நேமை கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவர் அந்த யூசர் நேமை வச்சு உள்ள வர்றதுக்கு ட்ரை பண்ணுவாரு. ஆனா அவரால் உள்ள வர முடியாது. இந்த கீ நம்பர் இருந்தா தான் அவரால் உள்ள வர முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப்பை நான் போட்டு வச்சிருக்கேன். ஸோ அதை மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்க போட்டு வச்சுக்கலாம். இப்போ யூசர் நேம் ஆர் கம்மிங் சூன் அப்படின்னு தான் போட்டிருக்கு. நீங்க ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சமான யூசர் நேமை வாட்ஸ்அப்ல ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். அதிகபட்சமா ஒரு 35 எழுத்துக்கள் நீங்க உங்களுடைய யூசர் நேம்ல செட் பண்ண முடியும். மிக்ஸ் வைஸா ஒன்லி நம்பர் டாட் இதை மட்டும் வச்சு நீங்க ரெடி பண்ண முடியாதுன்னு வாட்ஸ்அப் சொல்லியிருக்காங்க, தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.